Hello friends, welcome to my channel தினம் ஒரு தகவல். This video sponsored by SBO Digital Marketing. ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், வீட்டிலிருந்தே நாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலில் போஸ்ட் போடுவதன் மூலம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். அதற்கான ஒரு சிறந்த இடம்தான் இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானியங்களை பற்றியும் அதனுடைய நன்மைகளை பற்றியும் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தானியங்களில் சிறு விதைகளை கொண்ட கம்பு, வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, கேழ்வரகு, சோளம், கொள்ளு போன்றவையே சிறுதானியங்கள். மிக குறுகிய காலத்தில் சாதாரண மண்ணில் வறட்சி நேரத்திலும் வளரக்கூடியவை. இவற்றில் புரதம், நார்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. எளிதில் ஜீரணமாகக்கூடிய தன்மை கொண்டவை. மனிதர்களை பாதிக்கும் பல நோய்களிலிருந்து பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டவை. திணை. நம் நாட்டின் சிறுதானியங்களில் மிகவும் பழமையானது திணை. கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக கிழக்கு ஆசியாவில் பயிரிடப்பட்டு வந்த தானியம். இதன் உற்பத்தியில் இந்தியாவுக்கே முதல் இடம். புரதம், நார்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, பாஸ்பரஸ், மாவு சத்து, சுண்ணாம்பு சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்களை கொண்டது. இதயத்தை பலப்படுத்தவும், கண் பார்வையை சிறப்பாக இருக்கவும் உறுதுணையாக இருக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு திணையை கூழாக்கி தருவார்கள். அது தாய்ப்பால் நன்கு சுரக்க உதவும். இது கபம் தொடர்பான நோய்களை நீக்கும். வாயு தொல்லையை விரட்டும். திணையில் இட்லி, அல்வா, கார பணியாரம், பாயாசம், அதிரசம் ஆகியவற்றை செய்யலாம். பிரமாத பலன்களை தரும் திணையில் உருவான பலகாரங்கள் நம் உடல் நலம் காக்கும். கேழ்வரகு. குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் அனைவருக்கும் ஏற்றது கேழ்வரகு. ஏழைகளின் உணவாக முன்னொரு காலத்தில் இருந்தது. இன்று பலரும் உயிர்காக்கும் உணவாக மாறிவிட்டது. வெப்பமான பகுதிகளிலும் விளையும் தன்மை கொண்டது. அரிசி, கோதுமையை விட கேழ்வரகில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். குறிப்பாக சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், நார்சத்து, வைட்டமின் பி அதிக அளவில் உள்ளன. இதனால் எலும்பு தேய்மானம், இரத்த சோகை, இதய நோய், மலச்சிக்கல், சர்க்கரை நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு சிறந்தது. குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் ராகியை களியாக செய்து சாப்பிட்டால் உடல் உஷ்ணம் நீங்கும், உடல் வலிமை பெறும். உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் ஏற்றது. அஜீரண கோளாறுகள் நீங்கும், குடற்புண்கள் குணமாகும். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் சீராகும். கர்ப்பிணி பெண்கள் தினமும் சாப்பிடலாம். கேழ்வரகில் கூழ் செய்து பச்சிளம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதில் இட்லி, தோசை, கொழுக்கட்டை, இடியாப்பம், அடை, இனிப்பு வகைகள் என பலவற்றை செய்யலாம். சாமை. சாமையில் அரிசியை விட பல மடங்கு நார்சத்து உள்ளதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்தது. மற்ற சிறுதானியங்களை விட சாமையில் இரும்பு சத்து அதிகம். இது இரத்த சோகையை நீக்க உதவும், மலச்சிக்கலை போக்கும், வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரும். சாமையில் உள்ள தாது உப்புக்கள் உயிரணுக்களின் அளவை அதிகரிக்க செய்யும். இதில் இட்லி, மிளகு பொங்கல், இடியாப்பம், காய்கறி பிரியாணி என பல வகை உணவுகளை செய்ய முடியும். குதிரைவாலி. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த